ஹாய், என் பேர் சாந்தகுமார். நான் கோண்டாஸ்லேருந்து வந்திருக்கேன், இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர். இப்போ நம்ம ஜிவி ரெசிடென்ஸில் மோகன்குமார் சார் வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓனர் நமக்கு இன்வெர்ட்டருக்கான லொக்கேஷன் காட்டிக்காங்க. அதை நம்ம இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம். சார் கேட்ட மாதிரியே பேனல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம 2 kW இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 4 பேனல்ஸ். பர் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 535 வாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மோனோ கிறிஸ்டலின் பேனல். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 10 யூனிட் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் பீக் ஹவரில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது 2-வே சார்ஜிங், அதாவது மேலேயும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் மூலயமா ஆயிக்கும், கீழேயும் அதோட வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்ஷன் மூலயமாவும் சார்ஜிங் 2-வே சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். சார் வணக்கம். நம்ம சோலார் ஆன்கிரிட் வாட்டர் ஹீட்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு போட்டிருக்கீங்க சார். ரெண்டாவது சோலார் ஆன்கிரிட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குங்களா நம்ம கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு? கொண்டாஸ் வந்து நான் பல காலமாகவே எனக்கு பழக்கம் வச்சுங்க. முதல்லயே நான் வந்து இன்வெர்டர்லாம் வாங்கியிருக்கேங்க முதல்ல அவங்ககிட்ட. ஓகே. அப்புறம் வந்து ரெண்டாவது கொஞ்ச காலம் கழிச்சு வாட்டர் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இது மாதிரி சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டோன்னா நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எகைன் கொண்டாஸ்க்கு தான் வந்தேன். சரி. கொண்டாஸ் வந்து உங்களை தான் பார்த்தேன் நான். சரிங்க. பார்த்துட்டு அப்புறம் வாட்டர் ஹீட்டர் வந்து எல்லாம் பேசிட்டு அப்புறம் வாட்டர் ஹீட்டர் மாட்டினாங்க. வாட்டர் ஹீட்டர்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நாங்கள் ஹீட்டரே போடுறது இல்லைங்க, இப்போ வாட்டர் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஹீட் வருதுங்க வாட்டர் ஹீட்டரில். அப்புறம் வந்து சர்வீஸ் வந்து எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து கொண்டாஸில் இருந்து வந்து உடனே வந்து சர்வீஸ் வந்து நல்ல சர்வீஸ் இருக்குது. அதனால தான் சரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து சோலார் பவர் இது போடலான்னு சொன்னோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரி கொண்டாஸில் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பட்டதுங்க. அப்புறம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து அதை பண்ணி கொடுத்துட்றீங்க. அதனால வந்து சரி கொண்டாஸ்லயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் செக்ரட்டரி சதாசிவம் 2 பேரும் பேசிட்டு உடனே வந்து அவர்கிட்டையும் கேட்டேன். அவர் வந்து கொண்டாஸ்லயே போட்டுக்கலாங்க, நல்ல சர்வீஸ் இருக்குன்னு சொன்னாருங்க. அதனால தான் நாங்கள் வந்து கொண்டாஸ் சொல்லுவோம். நீங்க ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே என்னென்ன போடுற ப்ராடக்ட் பத்தி எல்லாமே தெளிவா தெரிஞ்சுட்டு தான் பண்ணிருக்கீங்க. முதல்லயே நான் உங்ககிட்ட வந்து சோலார் எப்படி ஆப்ரேட் பண்ணுது எல்லாம் கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணவருக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாம சாரே வந்து எல்லாமே இந்த ரிஜிஸ்டர் பண்றது, பேங்க் ஆப்ரேஷன்ஸ் கொஞ்ச நாள்லயே வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி எவ்வளவு வருது என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எங்களுக்கு வந்து உங்ககிட்ட கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. கடைசியில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு மாத்திரம் நீங்கள் சொன்னீங்க. அது கட்டணுன்னு மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு வித்தின் 4 or 5 daysலயே எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸும் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்தோடனே இன்ஸ்டலேஷனுக்கும் உடனே அடுத்த நாளே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டலேஷன்லாம் வந்து அவங்களே எங்களுக்கு சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எங்கே வந்து நம்ம வந்து இது டிசி ஏசி கன்வெர்ட்டரு இன்வெர்ட்டரு அதெல்லாம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் முதல்ல வந்து மேலேயே வந்து பண்ணுற மாதிரி தான் பிளானுங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்க வந்தோடனே அவங்க வந்து வேண்டாங்க, இங்கே ஒரு ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த ரூம்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களே சஜஷன் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லதாக போயிடுச்சுங்க. மழை வெயிலுக்கு நான் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை, உள்ளேயே அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சுங்க. அப்புறம் அதே மாதிரி அங்கிருந்து பவர் அப்படிதான் கொடுக்கறதுக்கு வந்து கீழே கொண்டு வந்து தான் கொடுக்கணும்னு நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எந்த செலவெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி அங்கேயே மேலேயே ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சார் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பவர் எக்ஸ்டென்ஷன் பண்றது அது பண்ணிக்கலாம் சார். இதே இன்வெர்டர்ல கொஞ்சம் அடிஷனல் கெப்பாசிட்டி போட்ட அளவுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இன்வெர்டர்ல வந்து ஒய்ஃபை ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க என்ன ஜென்ரேஷன் வருதுன்னு உங்க செல்போன்லயே பாத்துக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன்ல எல்லாமே பாத்துக்கலாம். தென் அண்ட் தேர் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க இன்வெர்டர் மேல போய் பார்க்கணும், பில் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஆகுது இல்லையானலாம் வேண்டியது இல்லைங்க. நீங்க டைரக்டா டே டு டே ப்ரொடக்ஷன், வீக்லி ப்ரொடக்ஷன், மந்த்லி ப்ரொடக்ஷன், இயர்லி ப்ரொடக்ஷன் வரைக்கும் இமீடியட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு இமீடியட்டா தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணா எங்க சர்வீஸ் வந்து இமீடியட்டா வந்து அட்டன் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க.